ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ்பின் ஷெகிலா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, நல்லா காரசாரமான நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, நெக்ஸ்ட்டு நாட்டுக்கோழி கிரேவி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முடியெல்லாம் பிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே டிப் பண்ணி எடுத்துருங்க. 5 மினிட்ஸ் வந்து டிப் பண்ணி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா இந்த மேலே இருக்கிற முடியெல்லாம் பிக்கிறது வந்து ஈஸியாக இருக்குது. எங்கள் பாட்டி பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். நீங்கள் அதுமாரி சுடு தண்ணியில் டிப் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுமாரி சேவல் மேலே இருக்கிற அந்த முடி எல்லாத்தையும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அந்த ரெக்கை இருக்கிற முடியெல்லாம் ரொம்ப ஈஸியாக எங்கள் தாத்தா எடுத்துறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா கோழி மேலே இருக்கிற அந்த முடியெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த சின்ன சின்ன முடி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம நெருப்பில் கட்டினா தான் அந்த முடியெல்லாம் பொசிங்கிடும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கோழி மேலே இருக்க அந்த ஏர்லாம் நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுடலாம். வாங்க வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தண்ணியில் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா வாஷ் பண்ணுங்கள். அந்த சுட்ட வாசனை வராத அளவுக்கு வந்து நீங்கள் வந்து கோயை வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். இப்போ கோயை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டு கழுவிக்கலாம். இப்போ கோழி மேலே வந்து ஃபுல்லாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா அப்ளை பண்ணிச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ணிடலாம். இது மஞ்சத்தூள் போட்டாச்சு, நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கறி வந்து நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கறி வந்து வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இப்போ கறி வந்து குக்கரில் சேர்த்துடலாம். இதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இந்த கறி வேகும் போதே அதுலேருந்து தண்ணி வரும். இருந்தாலும் 1 டம்ளர் தண்ணி. நெக்ஸ்ட்டு இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குக்கர்லேருந்து விசில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாட்டுக்கோழி வந்து 3 விசில் விட்டாச்சு. இப்போது இந்த நாட்டுக்கோழி தொக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தேவையான வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி குழம்புக்கு, இது வந்து நாட்டுக்கோழி தொக்குக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுத்துக்குமே எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதுக்கும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ரெண்டுத்துக்கும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு. நெக்ஸ்ட்டு தண்ணி குழம்புக்கு வந்து சாப்பாக கட் பண்ணி வச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய், 5லேருந்து 6 சின்ன வெங்காயம். நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சாப்பாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 பச்சை மிளகாய். நெக்ஸ்ட்டு ஒரு 4 குண்டு மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய்.
ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வதக்கலாம். நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கும் இது நல்லா வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குக்கர்லேருந்து 3 விசில் நல்லா விட்டு எடுத்தாச்சு. பஞ்சு போல் வெந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து சாப்பாக கட் பண்ணி வச்சுருந்தா ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வதக்கலாம். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம். வதக்கணும்னா வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி தொக்குக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வந்துச்சு. இப்போ வந்து சாப்பாக கட் பண்ணி வச்சுருந்தா 2 தக்காளி சேர்த்தலாம். தக்காளி எண்ணெயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வதக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயாச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு. நெக்ஸ்ட்டு ஒரு தேங்காயில் பாதி மூடி தேங்காய் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இது 2 சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி தண்ணி குழம்புக்கு வேக வச்சிருந்த சிக்கனும் நெக்ஸ்ட்டு சிக்கன் தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழியை வந்து உப்பு மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுப்போம். இப்போ வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கன் தொக்குக்கும் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வறுத்து பொடி பண்ண ஒரு பவுடர் சேர்த்துடலாம். அது வந்து 1 டேபிள் ஸ்பூன். நெக்ஸ்ட் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இப்போ இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வந்து நல்லா கொதிக்கிட்டோம். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா எவ்வளோ கொதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி தொக்குக்கு வந்து தக்காளி வந்து நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கலாம். வறுத்து அரைச்சி வச்சிருந்தா சோம்பு, மிளகு, சீரகம் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். புதினாவும் கொத்தமல்லியும். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தண்ணி குழம்புக்கும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேக வச்சிருந்தா நாட்டுக்கோழி வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வெங்காய தக்காளி மசாலா கூட நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து குக் ஆகட்டும். நாட்டுக்கோழி வந்து நல்லா இந்த வெங்காய தக்காளி மசாலா கூட வந்து ஒரு 2 நிமிஷம் குக் ஆகட்டும். மசாலாவோடைய பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி கறி வந்து குக் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைக்காக லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வந்து 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். சைடு வந்து நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு கொதிச்சு இருக்குது. இந்த சைடு வந்து நாட்டுக்கோழி தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. நாட்டுக்கோழி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். காரசாரமாக இருக்கிறதுக்காக நம்ம இறக்கும் போது ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துடலாம். பெப்பர் பவுடர். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான நாட்டுக்கோழி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காரசாரமான நாட்டுக்கோழி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. காஞ்ச மிளகாலாம் போட்ட சூப்பரான நாட்டுக்கோழி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கோழி தண்ணி குழம்பு. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு உருளைக்கிழங்குலாம் போட்டு நல்லா கமன்னு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. நாட்டுக்கோழி தொக்கு மிளகுலாம் போட்ட சூப்பராக நாட்டுக்கோழி தொக்கு. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.